நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பொதுவாகவே நம்ம எல்லாருமே இரவில் தூங்கும் பொழுது அதிகமாக கனவு வரும். அந்த கனவுகள் எல்லாமே ஞாபகத்தில் இருப்பது இல்லை அப்படின்னு தான் நமக்கு தெரியும். சில கனவுகள் நல்லாவே ஞாபகத்தில் இருக்கும். சில கனவுகள் விழித்த உடனே அந்த கனவுகள் அப்படியே மறந்து போயிடும். அப்படி ஞாபகத்தில் இருக்கும் கனவுகள் தெளிவாக ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த கனவுகள் நிச்சயமாக பலிக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக தெய்வ சக்தி அதிகமாக இருப்பவர்களுக்கு கனவுகள் அதிகமாகவே வரும். சில கனவுகள் நல்லதாக இருக்கும், சில கனவுகள் கெட்டதாகவும் இருக்கும். ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருப்பதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கனவு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நிஜ வாழ்வில் நடக்கும் அந்த நிகழ்வுகள் தான் கனவுகளாக வரும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இன்றைக்கு அந்த கனவு நம்ம கண்டோன்னா நாளைக்கே அது நம் வாழ்வில் நிஜமாகிடும் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கவே முடியாத செயல். சில நாட்கள் கழித்தோ அல்லது மறுநாளோ அல்லது ஒரு மாதம் கழித்தோ அல்லது பல வருடங்கள் கழித்தோ இப்படி அந்த கனவுகள் நிச்சயம் பலிக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் யாருக்கு அதிகமாக இருக்கோ, குல தெய்வம் யார் வீட்டில் இருக்கிறாங்களோ, நிரந்தரமாக வாசம் புரிகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 7 கனவுகள் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த 7 கனவுகள் வந்ததுன்னா நிச்சயமாக குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, தெய்வ சக்தி அதிகமாக உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த கனவை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். வாங்க ஒவ்வொரு கனவாக பார்த்துடலாம். இரவில் தூங்கும் பொழுது உங்கள் கனவில் யானை வந்ததுன்னா நிச்சயமாக தெய்வ சக்தி அதிகமாக இருப்பவர்கள் கனவில் தான் நிச்சயமாக யானை வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை, சொல்லவே முடியாத, தீர்க்கவே முடியாத பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது அப்படிங்கிறத காட்டுகிறது அந்த யானை. நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுகிறது, ஒரு அறிகுறியாக காட்டுகிறது கனவில் வரும் அந்த யானை. அது மட்டுமல்ல, ஜாதகத்தில் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் எல்லாமே விலகும் அப்படிங்கிறதையும் அறிகுறியாக காட்டுகிறது கனவில் வரும் அந்த யானை. அடுத்தது தெய்வ சக்தி அதிகமாக இருப்பவர்களுக்கு, அது மட்டுமல்ல குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் யார் ஒருவருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்க கனவுல நிச்சயமாக கோவில் வரும். கனவுல கோவிலை பார்க்கறது போல கனவுகள் வந்ததுன்னா நிச்சயமாக வாழ்வில் மிகப்பெரிய உயரத்தை அடைய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம். கனவில் கோயில் கோபுரம் வந்ததுன்னா வாழ்வில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைய போகிறோம் அப்படிங்கிறத அறிகுறியாக எடுத்துக்கொண்டு உயரத்தை அடைவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் செய்யலாம். அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, யார் ஒருவர் கனவில் இறந்து போன முன்னோர்கள், அதாவது நம்முடனே இருந்து வாழ்ந்து மறைந்த நம்ம முன்னோர்கள் யார் ஒருவருடைய கனவில் வருகிறார்களோ இறை சக்தி உள்ளவர்களுக்கு அதிகமாகவே இந்த ஒரு கனவு வரும். அதாவது இறை சக்தி உள்ளவர்கள் அவங்க தான் அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சு கொள்ளலாம். இறந்து போனவர்கள் அப்படின்னாலே இறை சக்தி அதிகமாக இருப்பவர்கள், இறந்து போனவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லோர் கனவிலும் இறந்து போனவர்கள் வரமாட்டாங்க. தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு மட்டுமே, அதுவும் குல தெய்வத்தோட ஆசிர்வாதம் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்க கனவில் மட்டுமே இறந்து போன முன்னோர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இறந்து போன முன்னோர்கள் வந்து வரப்போகின்ற ஆபத்தை நமக்கு உணர்த்தி அந்த ஆபத்திலிருந்து எப்படி நம்ம வெளிவரலாம் அப்படிங்கிற வழிகாட்டுதலும் அவங்க நமக்கு தருவாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, குல தெய்வம் ஆசிர்வாதம் அதிகமாக இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய கனவில் சிவபெருமானின் லிங்கத்தை கண்டிப்பாக காணலாம். அப்படி லிங்க ரூபத்திலான சிவபெருமான் யார் ஒருவர் கனவில் வருகிறார்களோ அவங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும், அவங்க வாழ்வில் சந்திக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகிறது அப்படிங்கிறத அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, ஒருத்தவங்களோட கனவுல கோவிலில் போய் சாமி கும்பிடுற மாதிரி கனவு வரும்.
அந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்குது, அதுவும் முழுவதுமாக கிடைக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த கனவு வந்துச்சுன்னா கனவு கண்டு விழித்தவுடன் குளித்து முடித்து சுத்தபத்தமாக எந்த கோவில் கனவுல வந்ததோ, அதாவது சிவன் கோவிலாக இருந்தால் சிவன் கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்து வழிபடலாம். அதுவே அம்மன் கோயிலாக இருந்தால் அம்மன் கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்து வழிபடலாம். இந்த மாதிரி செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே விடுபட்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, தெய்வ சக்தி அதிகமாக இருப்பவர்களுக்கு கனவில் இறைவனோட திருமுகம் கண்டிப்பாக கனவில் தெரியும். இறைவனோட திருமுகம் கனவில் வந்ததுன்னா அவங்களுக்கு வாழ்வில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழ போவதற்கான ஒரு அறிகுறியாகவே எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, சில பேர் கனவுல கோவில் சிதிலடைந்த ரூபம், அதாவது சிதிலடைந்து சேதமாகி இருக்கிற அந்த ஒரு ரூபம் கனவில் வந்ததுன்னா அவங்க வாழ்வில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத அறிகுறியாக எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு தேவையான உதவிகளை செய்வது, அதாவது கோவிலை புதுப்பிப்பதற்கான உதவிகளை செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை செய்து அவங்க வாழ்வில் வரப்போகும் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு சகல சௌபாக்கியத்தோடு சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் வாழலாம். இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கும் வருதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எப்படிப்பட்ட கனவு உங்களுக்கு வருது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வந்ததுன்னா என்னென்ன அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்பவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் இந்த மாதிரி புதிய புதிய பதிவுகளை நம்ம சேனலில் பார்க்கலாம். எந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அந்த மாதிரி பதிவுகளை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.